ஐயா, என்ன பிரச்சனையா உங்களுக்கு? அதாவது ஆ. எனக்கு ம். ஒரு வீடு வந்து வாங்கியிருந்தேன் பம்பாய் பங்கர்ல. சரிங்கய்யா. அந்த வீடு பால் காய்க்கிறதுக்காக சரி. அந்த சத்திய மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க மகாராஷ்டிராவில். சரி, சரியா. அந்த சத்தியமூர்த்திக்கு பால் காய்க்கிறதுக்கு நான் இங்க செங்கலம் மணாலும் கீழே கொண்டு போனேன். சரி. நாலாவது மாடிக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் கழுத்துக்கு ஏதோ ஒரு சுளுக்கு ஆரம்பமாயிட்டு. அடாடா ஆண்டவனே அப்பா. சரி. ஆமா, கழுத்துல சுளுக்கு ஏற்பட்டு தான் கழுத்து உள்ளே இறங்கிட்டு. கடவுளே. அதுக்கப்புறம் அதை ஒரு தாராவில ஒரு டாக்டர் மூலமா குணப்படுத்தினேன். சரி, சரியா. அவரு எக்கச்சக்கமான ரூபாய் வசூலிட்டே இருந்தாரு. சரியா. அப்போ நம்மளுக்கு தகுதி இல்லாதவன் நான். சரியா. அதனால என்னுடைய பிள்ளைகள் சொல்லிச்சு, உங்களை அப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கான்பா. சரி. அந்த மருந்து எப்படி கொடுக்கறனோ அது இருக்கட்டும். சரி. ஆனா உங்ககிட்ட இருந்து பைசா ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கான். சரியா. அவன்கிட்ட சொல்ல வந்து நிறுத்திக்காங்க அப்படின்னுட்டு ஒரு நிறுத்திட்டேன். சரியா. அவரு நின்னுக்கான்னு சொல்லுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன். சரியா. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது, நடந்துகிட்டு தான் இருந்தேன். சரி. இப்ப நான் பேசுறது வந்து பூனாவில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்காங்க. பூனாவா? சரியா. சரி. ஆமா, இப்ப பேசுறது பூனா. அப்ப நான் நடந்தது வந்து தாராவி, மும்பை. சரியா. சரியா. ஆமா. அப்போ பூனாவுக்கும் இங்கேயும் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு எனக்கு. சரியா. அதனால எனக்கு அங்க உள்ள பழக்கமும் மறந்து போச்சு. அதான். இங்க பூனாவில் உள்ள பழக்கமும் எனக்கு ஆரம்பம் ஆகலை. சரி ஐயா, ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்னும் அந்த உடல்நிலை சரியாகலைங்கிறீங்க, அப்படிதானே? ஆமா, மருத்துவ செலவு பண்ணியும் சரியாகலைங்கிறீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. சரியா. நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்ம அப்ப ஏக பரம்பொருள் ஐயா நாராயண எம்பெருமான் சொல்லியிருக்காரு. அதாவது ஆமா, அதாவது வாசிக்க கேட்டு நீங்க வந்து படிக்க வேண்டாம். நம்முடைய ஆகமத்தை, பகவத்கீதையோ திருவாசகத்தையோ அருள் ஆகமத்தை எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடாங்கிறாரு. குட்டம் 18 குடித்த பதம் ஒன்றாலே கட்ட முதலாய் காணா பறந்ததுவேங்காரு. பறந்துரும். நீங்க கர்மாவை கர்மத்தால தீக்கலாங்காரு. நீங்க போய் பசுமாட்டுக்கு ஏதாவது பசுவுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க. வாயிலா ஜீவராசிக்கு ஏதாவது கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்க கர்மம் நீங்க ஐயா நான் சொல்லல, அப்ப ஏக பரம்பொருள் நாராயணன் சொல்றான். என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்டு. இப்ப நான் பகவத்கீதையோ இப்போ வந்து நம்ம அருள் ஆகமத்தையோ ஏதோ ஒண்ணு ஒரு திருவாசகத்தையோ நீங்க கேட்டாலே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா. என்ன சொல்றாரு? மலடியும் இக்கதையை மாவிருப்ப தோடிலகி தளமளந்தோனை நாடி தான் கேட்பாளாகில் உண்ணானை எண்ணானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை மதலை உடனே கிடைக்க மாட்டாங்காரு. ஒரு குழந்தை இல்லாத பெண்மணி அப்பாவுடைய திருவாசகத்தை நீ மனமுருகி கேட்டா உனக்கு குழந்தை கிடைக்க, நீ மருத்துவ டாக்டர் போய் பார்க்க வேண்டாங்கிறாரு. பக்தி உங்களுக்கு உள்ளுக்குள்ள வேணும். ஆனால் இங்கேயும் சாத்தியம் உண்டு. எப்படி? குட்டம் 18 குடித்த பதம் ஒன்றாலே கட்ட முதல. கர்மா வந்து தர்மத்தால தீக்கலாம் தான் சாமி சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? சரி சரி. அதனால நீங்க வந்து பசுவுக்கு ஏதாவது வாயிரை சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா கொடுங்க. சரிங்க. திருமூலரும் அதை தான் சொல்றாரு. அதாவது இந்த கட்டி நோய்கள் இருக்கு பாருங்க, கட்டி நோய்கள் வந்து அந்த கட்டி நோய்கள் கூட உங்களுக்கு வந்து தர்மத்தால தீக்கலாங்கிறாரு. கர்மம் செஞ்சீங்கன்னா அந்த கர்மம் தொலையும். திருமூலரும் சொல்லியிருக்காருங்க. சரி. அதனால நீங்க இதுல ஒண்ணு இல்ல, இங்க அவ்வளவு நம்முடைய தெய்வத்துடைய அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்க கீதையை காதுல கேட்டாலே உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கு, புண்ணியம் கிடைக்குது. அதுதான் சாமி சொல்லுவாரு, தினமொரு நேரமெந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் என்ன சொல்றாரு? கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர். நீங்க திருவாசகத்தை படிக்க வேண்டாம், காதுல கேளு, ஒரு நேரம் கேளு, உன் பாவம் மன்னிக்கப்படுங்கிறாரு. இதை விட ஒண்ணு பொக்கிஷம் வேணுமா உங்களுக்கு? அதனால நீங்க வெறுமனமே நீங்க 24 மணி நேரம், அதாவது ஒரு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரும்பாங்க. ஆமா ஆமா. அதனால நீங்க ரெண்டுமே வேணும், வைத்தியம் வாகனம் ரெண்டுமே வேணும், மந்திரமும் வேணும் மூலிகை வேணும். நீங்க அக்கா மருத்துவரை நீங்க அணுக வேண்டாம் நான் சொல்லல. சரி. அதனால இங்கேயும் தீராத நோய்க்கு கர்மாவை தீக்கிறதுக்கு இங்க வழி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நம்முடைய தர்மம் சொல்லுது, நான் சொல்லல. ஏகப்பொருள் அப்பையும் சொல்றான், நாராயணன் சொல்றான்.
புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா. அதனால 18 ஒரு தீர்த்தத்துல 18 நோயை போக்குன குஷ்டம் கையில இருக்க குஷ்ட நோயை போக்குனேங்கிறாரு சாமி. ஆ சரி அதுவும் சொல்ல குட்டம் 18 குடித்த பதம் ஒன்றாலே பதத்தை வாங்கி தண்ணீரை தீர்த்தத்தை நீங்க குடிச்சீங்கனாலே உங்களுக்கு நோய் தீந்துருங்கிறாரு. சரி அதனால இது தர்மத்தால தீராதது எதுவுமே இல்ல. கர்மத்தால் அதனால நான் கர்ம வினை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், வழி இல்ல. எனக்கு இதுல தெளிவா சொல்றாரு. கர்மத்தின் பயனை ஆமா தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் ஆ பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கிறது. அவன் அடுத்த உடல் எடுத்தாலும் அனுபவிச்சு ஆகணுங்கிறாரு. இப்ப நான் செஞ்ச சரிதான். பாவத்தை மீண்டும் இது நான் சொல்லல, கட்சியா இறைவன் வேணும். நான் சொல்லல, கீதையில பகவான் தெளிவா சொல்றாரு. அதனால ஆ கர்மாவை தீர்க்க முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. மகான்களால கர்மாவை நீக்க எத்தனை மகான்கள் கர்மாவை நீக்கி கொடுத்துருக்காங்க. சரி சரி. கர்மாவை நீக்கினா உங்களுக்கு இந்த உபத்திரங்கள் நீங்கும் ஐயா. நீங்க போய் ஆமா ஆமா. பசுமாட்டுக்கு ஒரு மனசார ஒரு சாப்பாடு கொடுங்க. ஒரு சரி சரி. அதுக்கு உண்டான உணவு கொடுங்க. நிச்சயம் இந்த கர்மா உங்களுக்கு தொலையும். உங்களுடைய நோய் ஆ பரிபூர்ணமாகும். கவலைப்படாதீங்க. சரி. இப்போ நான் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க ஐயா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு இந்த மாடி பஸ் என்னய்யா? பம்பாயில மாடி பஸ் ஓடுவாங்க, மாடி பஸ். ஆமா ஆமா. அந்த மாடி பஸ் டிரைவர் தான். ஆ ஐயா இப்போ சொல்லுங்க ஐயா. அதான் சரியாயிரும் ஐயா, கவலைப்படாதீங்க. இப்போ நான் எங்க கருப்பட்டி ஆகிட்டேன். சரி சரியா. கருப்பட்டி ஆகிட்டேன். மாடு கொண்டு கொடுக்க போறேன். சரி சரியா. சரியா. அவங்க தான் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரியா. சரி. ஆமா. இப்போ அதனால நீங்க சரியா. எனக்கு நீங்க ஐயா வழி ஆளுன்னு உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயமா சரியாயிரும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஐயாட்ட. நீங்க வேண்டிக்கோங்க. நீங்களும் நீங்க நீங்க மனசார நினைங்க. அவரு கண்டிப்பா கர்ம வினையை போக்க கடவுள் ஒருவரால தான் முடியும். ஐயா கர்மத்தால தான், அதாவது தர்மத்தால தான் கர்மம் தொலையும். நாராயணனே சொல்றான், நான் சொல்லல. சரிக்கா? அதனாலயா உங்களுக்கு நீங்க வாயிலா ஜீவனுக்கு இது பண்ணுங்க, பசுவுக்கு இது பண்ணுங்க. தோஷம் கண்டிப்பா அது மாறும்யா. பழைய மாதிரி உங்க உடல்நிலை வரும். கவலையே படாதீங்க சார், தைரியமா இருங்க. பழைய மாதிரி ஆரோக்கியமா நல்லா வருவீங்க. சரிங்களா? நடக்கும். சரியா? ஐயா நடத்தி வைப்பாரு. சரியா? ஏன்னா அவர் நினைச்சா நடக்காது ஒண்ணுமே இல்லை. எம்பெருமான் நாராயணன் நினைச்சா ஒரு கணப்பொழுதுதான். அது அவரே சொல்லிருக்காரு, நடந்தால் அறிவார் நடக்கும் முன் ஒரு அறியா அருள் விஞ்சைங்காரு. அதனால அவரு விஞ்சை என்ன வேணாலும் செய்யலாம். கணப்பொழுதுல அவரு என்ன வேணாலும் எத்தனை பல வேஷம் சொல்றாரு, பல வேஷம் போட்டதுண்டால் பக்தன்மார் அறிய மாட்டான்காரு. எடுத்தேன் ஒரு வேஷம் இறங்கி வந்தேன் கைலாசங்காரு. அதனால அவர் எந்த ரூபத்துல வேணாலும் மனுஷனை சோதிக்க வருவாரு. சொல்றாருல, வருவோம் நாம் இறப்பன் பரப்பன இறப்பனை கை கொண்டார் என ஏத்தார் மாமுனியே பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியர். அவரு அப்ப வந்து நம்மள சோதிக்க எப்படி வருவானா, ஆண்டி கோலத்துல பிச்சை கையில திருவோடு பிச்சை எடுக்க குளத்துல வந்து கேட்பானா நம்மகிட்ட பிச்சை கொடுன்னு. ஆனா நம்ம ஆளுங்க பிச்சைக்கார நாயன்னு திட்டுறான். அது நீ கடவுளை திட்டுறது சமம். இந்த பிச்சைக்கார நாயங்கிற வார்த்தையே யாரும் திட்ட. அப்படி ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்க, அவனை அந்த பிச்சை எடுக்க நிலைமை கொண்டு போயிடுவாரு. ஈஸ்வரனுடைய குலம். நான் பக்தர்களை சோதிக்கவே பிச்சைக்கார குலத்துல வருவேங்காரு. ஆனா நம்ம ஆளுங்க ஒருத்தனை திட்டுறன்னு வைங்களா, பிச்சைக்கார பையன் திட்டுறான். அதெல்லாம் எவ்வளவு பிச்சை எடுத்து பார்த்தா அவனது வலி உனக்கு என்னன்னு தெரியும். ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், அவனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும். அவன் எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் அவன் உயிரை விடுற கண்டிஷன்ல தான் ஒருத்தன் பிச்சை எடுப்பான். ஆனா இவனுக்கு கொளுத்து நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து ஏசியை போட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு ஏளனமா பேசுறது. இந்த பிச்சை எடுக்கிறவன பார்த்தா பிச்சைக்கார நாயங்கிறது எவ்வளவு திமிரு பாருங்க. அதே நிலைமை வரும். அதாங்க கர்மா. கர்மா அதுதான் கர்மா. நீ என்ன பேசுறியோ, நீ என்ன செய்யறியோ, நீ இப்ப நீங்க என்ன ஒருத்தன் என்ன கண்ணத்துல நீங்க ஒருத்தன் ஓங்கி என்ன ஒருத்தன் அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, நான் அவனை திருப்பி அறையலைன்னா 10 பேர் அவனை அறைவான். இறைவன் அவனை அனுப்புவான் அறையறதுக்கு. கடவுள் செய்வான். அதான் ஐயா சொன்னாரு, அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவனடா. யார்கிட்ட இருக்கு கணக்கு? அவன் கெட்ட வார்த்தை போட்டு திட்டாலும் கேட்டுக்க, அடிச்சா வாங்கிக்கன்னு சொல்றாரு. கர்மா அவனை விடாது. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நோய் கண்டிப்பா குணமாகும். இறைவன் உங்களுக்கு நீங்க பரிபூர்ண ஆயுளோட நீங்க உங்களுக்கு இந்த பழையபடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த பருவத்தை உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க. சரியா? சரி. இப்ப நான் ஒரே வார்த்தை சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லும் போது உங்க வாய்னாலேயே பசுமாட்டு மூலமா கடவுள் என்கிட்ட வராரு. கண்டிப்பாயா. பசுமாட்டு மூலமா கடவுள் என்கிட்ட வராரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாயா, நிச்சயமா. சரி ஐயா சொல்றது நான் இப்ப செய்ய போறேன். என்ன? சரி ஐயா, நீங்க போங்க. கருப்பட்டி வாங்கிட்டேன். இப்ப போறேன். பழமும் கொடுங்க.
வணக்கம் ஐயா, சிவானந்தம் ஐயா. ஒரு ஒரு இது கூட சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. அதாவது நம்ம அப்ப ஏகப்பெருமாள் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது சொல்லுங்க. இந்த கர்ம வினைக்கு சாமி சொல்றாரு பாருங்க. அதாவது ஆமா. திருவாசகத்தை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. பழித்தோர் பதில் எதிரியாய் பகைத்தோர் நகைத்தோர் கடு நரகம் புக்கிடுவாருங்காரு. அதாவது திருவாசகத்தை இறைவனுடைய வார்த்தை, அதாவது பகவத்கீதை அதான் சொல்றாரா, அந்த பகவத்கீதை இந்த மாதிரி வாசகங்கள் இறைவனுடைய திருமொழி, அவனுடைய திருவாசகம், அவனுடைய வாயிலிருந்து மலர்ந்தது இதெல்லாம். இது போன்ற ஆகமங்களை எவனெல்லாம் இழித்தும் பழித்தும் நகைத்தும் பேசுறானோ, இந்த இன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு நம்முடைய புராணங்களை இழிவா பேசுவான். ஆமா ஆமா. அது என்ன சொல்றாரு, அது சொல்றாருல, இதை கேட்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா, அதான் சொல்றாரு வாசிக்க கேட்டு. இப்ப நான் சொல்றேன்னு வைங்களேன், நீங்க கேக்குறீங்கன்னா அது புண்ணியங்கிறாரு. வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. பூமியிலையும் பரிபூர்ண சுகமும் கிடைக்கும், இறப்புக்கு அப்புறம் மறுமையில முக்தி கிடைக்குங்காரு. ஆனால் இதை என்ன பண்றாரு, பழித்தோர் இந்த வாசகங்களை, இந்த திருவாசகத்தை பழித்தோர் நகைத்தோர் பதில் எதிரியாய் பாறைந்தோர் கடு நரகம் புக்கிடுவாருங்காரு. வறுமை கண்டு கடு நரகம் புக்கிடுவாருங்காரு. இன்னைக்கு சுகமா இருப்பான், இன்னைக்கு அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கான். ஆனால் நமக்கு மறுபிறப்புன்னு உண்டு, கர்ம அனுபவிக்கு வருவான், வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நரகம் இறப்புக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, நான் சொல்லல. அதனாலயா இன்னும் நீங்க உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுடைய உடல்நிலை பரிபூர்ணம் குணமடைமையா, மாற்றம் இல்ல. சரிங்க, நல்லது நல்லது. ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க ஐயா. காமராஜர் பேரை காட்டா என்னையா ரொம்ப பயம். என்னங்கய்யா? திக காரனுக்கும் திமுக காரனுக்கும் காமராஜர் பேரை கேட்டாலே பயம். சரி சரி. அடுத்தால சுபாஷ் சந்திர போஸ் பேரை கேட்டாலே வெள்ளைக்காரனுக்கு பிச்சங்குள்ள எடுக்கும். சரி, அந்த மாதிரிங்கிறீங்களா? சரி. அடுத்தால சத்ரபதி சிவாஜி சிறையை கண்டா